சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குளத்துப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி ஸ்ரீ பொன்னாத்தாள் ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கருப்பசாமி ஆட்டத்தின் போது ஏந்தப்படும் அறிவால் தீமைகளை வேறறுக்கும், நீதியின் சின்னமாகவும் மற்றும் பக்தர்களின் அச்சத்தை போக்கும் காவலின் அடையாளமாக கருதப்படுகிறது. கிராமிய கலை மற்றும் வழிபாட்டு மரபுகளில் கருப்பசாமி ஆட்டமும் அதன் ஆக்ரோஷமான அறிவால் வீச்சும் பார்ப்போரை மெய் சிலிர்க்க வைக்கிறது. விசேஷமான அம்சமாக கருதப்படுகிறது. அறிவாளின் கம்பீர தோற்றம், மன்னிப்பாயும் வேல்படுக்கை மற்றும் பம்பை மேல சத்தத்திற்கு ஏற்ப கருப்பரின் கைகளில் இருக்கும் நீண்ட வளைந்திருந்த திருப்பாட்சி அறிவாள் காற்றில் சுழலும் போது மின்னலை போல பிரகாசிக்கும். அறிவாளின் நுனியிலோ அல்லது கைப்பிடிகளோ காட்டப்பட்டிருக்கும் சலங்கைகள் சுவாமி ஆட்டத்தின் அதிர்வுக்கேற்ப கன் கன் என ஒலித்து தீய சக்திகளை மரள செய்தது. சாமி வந்து ஆடுபவர் தன் கரங்களில் பெரிய ராட்சத அறிவாளை ஏந்தி வானத்தை நோக்கி உயர்த்தி சுழற்றி ஆடுவது பார்ப்போரை மெய்சிலிக்க வைத்தது. அறிவாள் மேல் ஏறி பெரும் திருவிழாக்களில் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட கூர்மையான ராட்சத அறிவாளின் முனைகளின் மீது வெறும் கால்களுடன் ஏறி நின்று கருப்பசுவாமி கம்பீரமாக அருள்வாக்கு கோரினார். ஆட்டத்தின் உச்சகட்டத்தில் காற்றை இழுத்துக் கொண்டு நாலாபுறமும் சுழற்றி கத்தி சுற்றுதல் தீய வினைகளை விரட்டி நல் வினைகளை மக்களுக்கு மெய்சிலிர்க்க வைக்கும் காட்சிகளாக கருதப்படுகிறது. எல்லை காவல் தெய்வமான கருப்பசுவாமி அநீதி இளைப்போரை தண்டிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நீண்ட அறிவாளை முதன்மை ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இத்திருவிழாக்களில் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, நட்டரசன்கோட்டை மற்றும் பனங்காட்டாமையல், குஞ்சனை, மாத்தூர், இலுப்பக்குடி போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தது. சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாகராஜன்.